எக்ஸசைஸ் 3.1ல 5th சம்மில் செகண்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம் வந்து என்னென்னா ஃபைண்ட் த ப்ராடக்ட் ஆஃப் டூ டேர்ம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒய் ஸ்கொயர் -4ன்னு ஒரு டேர்ம், 2y² + 3yன்னு ஒரு டேர்ம் கொடுத்துருக்காங்க. அதாவது 2 டேர்ம் கொடுத்து 2க்கும் ப்ராடக்ட் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோன்னா, இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் வச்சு இது இன்ட்டுன்னு எழுதிக்கிறோம். அதே மாதிரி ஃபஸ்ட்டு டேர்ம் இன்ட்டு இதில் உள்ள செகண்ட் வேல்யூ. ஸோ y² இன்ட்டு 2y² ப்ளஸ் y² இன்ட்டு 3y. ஜஸ்ட்டு வந்து இது இன்ட்டு எழுதியாச்சு. இப்போ செகண்ட் வந்து நமக்கு என்ன இருக்குன்னா -4 இருக்குது. இங்கே வந்து என்னென்னா 2y² இருக்குது. ஸோ அதே மாதிரி -4 இன்ட்டு தட் வேல்யூ, -4 இன்ட்டு இதுன்னு எழுதிக்கலாம். ஸோ ப்ளஸ் -4 இன்ட்டு 2y² ப்ளஸ் -4 இன்ட்டு 3y. அதாவது y² இன்ட்டு இதுன்னு எழுதியிருக்கேன். அதே மாதிரி -4 இன்ட்டு இதுன்னு எழுதியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணலாம். இங்கே வந்து 2 இருக்குது, இங்கே வந்து 1 இருக்குது. ஸோ 2. இங்கே y² இருக்குது, இங்கேயும் ஒரு y² இருக்குது. ஸோ எப்பயுமே பவரில் வந்து என்ன பண்ணும், பவர் ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். ஸோ 2 + 2 4. நெக்ஸ்ட் டேர்ம் வந்து ப்ளஸ் இங்கே 1 இருக்குது, இங்கே 3 இருக்குது. ஸோ 1 × 3 3. இங்கே வந்து y² இருக்குது, இங்கே y⁴ இருக்குது. ஸோ 2 + 1 3. ஸோ y³ இங்கே பார்த்தோம்னா இந்த ப்ளஸ்ஸை விட்டுட்டா இங்கே வந்து என்ன இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். 4 2s are 8. ஸோ 8y². சேம் as it is இந்த ப்ளஸ்ஸை விட்டுருங்க. இங்கே வந்து என்ன இருக்குது, மைனஸ் இருக்குது. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். 4 3s are 12. அந்த ஒய் வந்து அப்படியே போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இருக்கிறதுல சிம்பிள்ஸ் வந்து எது பெருசோ அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். அதாவது வந்து பவர் வந்து எது பெருசோ அதை வந்து நம்ம எழுதிக்கிறோம். பவர் வந்து பெருசுனா இங்கே வந்து 4 தான் பெருசாக இருக்கிறதுல. ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு எழுதியாச்சு. 2y⁴ ப்ளஸ் 3y³ -8y² -12y. ஸோ இதில் வந்து எந்த டேர்மும் வந்து ரிப்பீட் ஆச்சுன்னா அதையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். எல்லாமே ஒன் டைம் தான் இருக்கிறதுனால அதை அப்படியே எழுதிட்டு. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் தட் சம்.